கிராமத்து வீடு. பூஞ்சோலை கிராமத்தில் பெரியவர் காசிநாதன் தன் ஒரே மகனோடு வசித்து வந்தார். மகன் சிவாவோ இந்த பழைய வீட்டையும் வயல்வெளியையும் வித்துவிட்டு டவுனில் போய் செட்டில் ஆகணும் என்று அடிக்கடி சண்டை போடுவான். ஆனால் காசிநாதன் மட்டும் இந்த மண்ணும் இந்த வீடும் நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம்பா, இதை விற்க வேண்டாம் என்று பிடிவாதமாக மறுத்து வந்தார். ஒரு நாள் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்படவே காசிநாதன் அமைதியாக ஓரிடத்தில் கை காட்டினார். அங்கே ஒரு பழைய இரும்பு பெட்டி இருந்தது. அந்த பெட்டியை திறந்து பார்த்த சிவாவிற்கு பேரதிர்ச்சி. அதில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளும் சிவாவின் பெயரில் இருந்த பல ஏக்கர் நிலப்பட்டிரங்களும் இருந்தன. சிவாவிற்காக அவன் தாத்தா சேர்த்து வைத்த சொத்து அது. காசிநாதன் சொன்னார், உனக்கு கஷ்டம்னு வரும்போது இதை கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ பணத்துக்காக இந்த வீட்டை விற்பதை பார்த்த பிறகு இதை உனக்கு கொடுக்க மனசு வரல. இவைகளை சொத்தாக மட்டும் பார்க்காதே, அது நம் முன்னோர்களின் கடின உழைப்பு. வாழ்க்கையில பணம் மட்டும் முக்கியமில்லப்பா, நம் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்தையும் காலாகாலத்துக்கும் காப்பாற்ற வேண்டும். பணத்துக்காக நிம்மதியை இழக்காதே என்றார். தந்தை தன் மீது வைத்திருந்த நம்பிக்கையையும் அந்த மண்ணின் மதிப்பையும் உணர்ந்த சிவா வீட்டை விற்கும் முடிவை கைவிட்டு தன் தந்தையை கட்டிப்பிடித்து கொண்டு அழுதான். எழுத்து சரவணன் சூர்யா.